ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அப்படி அவர் நடித்து முடிச்சிருக்க படம் லால் சலாம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 170 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் போடுறாரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. வேட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறதா சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து தலைவர் 172 யார் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் கூட்டணி வைப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தை சங்கர் அவர்கள் எடுப்பார். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் எடுப்பார். மேலும் புது இளம் இயக்குநர்கள் யாருன்னா எடுக்கலாம். இல்லை நெல்சன் வச்சு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. ரஜினி யாரை ஓகே பண்ணாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ் பார்த்தீங்கன்னா பேட்ட 2 எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிப்பட்டதாத தகவல் ஒரு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாலே உலா வருதுன்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டு வருது. அதாவது என்னென்னா ராஜமௌலி நம்ம ரஜினிக்காக ஒரு கதை சொல்லியிருக்கிறதாகவும் அந்த கதையில் தான் நம்ம ரஜினி தலைவர் 172 நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்திகள் போயிட்டுருக்கு. அதாவது ராஜமௌலி சார் பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுல கை தேர்ந்தவர். மேலும் பிரம்மாண்டம் இல்லாமல் சின்ன பட்ஜெட் வச்சும் படம் எடுக்கிறதுல பக்காவாக பண்ணுவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக RRR படத்தை எடுத்திருந்தார். இப்போ மகேஷ் பாபு வச்சு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வராரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியை அவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட பேட்டியில் கேட்டப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டப்போ நிச்சயமாக அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஆனால் என்றைக்கு அந்த வாய்ப்பு அமையும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஒரு வேளை சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த கதைக்கு ஓகே சொன்னார்னா, ஆனால் ரஜினியோட வயதின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர பின்னணி பேஸ் பண்ண கதையில் நடிக்க முடியாது. நிச்சயமாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல்ஸ் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி இந்த மாதிரி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க முடியும். இதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ராஜமௌலி இணையிறது ரொம்பவே ஒரு முடியாத சாத்தியம் இல்லாத காரியமாக இருந்துச்சு. ஆனாலும் ரஜினியோடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி ராஜமௌலி கொண்டு வந்தார்னா நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ராஜமௌலிக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் இனி வரப்போகிற காரியங்களில் தலைவர் 172 இருக்கலாம், அப்படின்னா 173 இந்த மாதிரி தலைவருடைய 10 படங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் சொல்லியிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ராஜமௌலிக்கு அதில் ஒரு இடம் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜமௌலியும் ரஜினியும் இணை போகிற படம் நடக்குமான்றது உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.